ஹலோ நமஸ்காரம். இன்றைக்கி மடிப்பாக்கம் சுந்தரி மாமியாத்து கிச்சனில் கசூரி மேத்தி எப்படி வீட்டிலையே தயார் பண்ணலாம் ஆர்கானிக்காக அப்படிங்கிறத பார்க்கலாம். இது போல் ஒரு பேக் எடுத்துக்கோங்க, க்ரோ பேகு. அப்படி இல்லைன்னா ஒரு அரிசி வாங்குகிற சாக்கை கூட இதே மாதிரி மண்ணை நிரப்பிக்கலாம். தோட்டத்தில் உள்ள மண்ணையே நல்லா பொலன்னு இருக்கிற மண்ணாக பார்த்து எடுத்துக்கலாம். இதை எடுத்துன்ட்டு நம்ம வீட்டில் நம்ம தாளித்து கொட்டுற வெந்தயம் தான் இது. ஊற வைக்க வேண்டாம், அப்படியே எடுத்து தூவி விடலாம். நல்லா அடர்த்தியாக தூவி விட்டுட்டோன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இருந்தால் போதும் ஒரு பேகுக்கு. அதை நல்லா தூவி விட்டுட்டு அந்த வெந்தயத்துக்கு மேலே கொஞ்சமாக மண்ணை எடுத்து வெந்தயம் தெரியாத அளவுக்கு மேலே தூவிக்கணும். ஒரு 2-3 கைப்பிடி அளவுக்கு மண்ணை எடுத்து நல்லா வெந்தயம் வெளியில் தெரியாத அளவுக்கு நல்லா இது போல் தூவி விட்டுடணும். மண்ணை நல்லா எல்லா இடத்துலையும் தூவி இந்த வெந்தயத்தை மறைச்சதுக்கப்புறமா கையால் இதே மாதிரி கொஞ்சம் லைட்டாக அழுத்தி விட்டுக்கோங்க. இப்போ தண்ணி எடுத்து அப்படியே கொட்டாமல் கொஞ்சம் ஒரு மக்கில் தண்ணி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து அது நல்லா அந்த மண்ணை ஈரமாக்கிக்கணும். நல்லா சதன்னு நிறைய தெளிக்கணும். அப்போ தான் வெந்தயம் நல்லா ஊறி சீக்கிரமாக முளைக்கும். இது போல் 2 நாளைக்கு காலம்பரை ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டே வரணும். அப்படி தெளிச்சுட்டு வரட்டு 3ஆவது நாள் நல்லா வெந்தயம் முளைச்சிரும். இது 5ஆவது நாள் இந்த வெந்தயம் நல்லா இலையெல்லாம் விட்டுருக்கு பாருங்க. 3ஆவது நாள் அன்றைக்கி மேலே தான் மண்ணை தூக்கிண்டு வந்திருக்கும். 2ஆவது நாள் 3ஆவது நாள்லாம் இந்த அளவுக்கு தான் வளரும். கொஞ்சம் மண்ணை மேலே எடுத்துட்டு வரும், அவ்வளோதான். நான் இப்போ இது கொட்டாங்குச்சிலையும் ஒரு பிளாஸ்டிக் டப்பாலையும் வேறு தனியாக போட்டிருக்கேன். நம்மளுக்கு எது கிடைக்கிறதோ அதில் ஈஸியாக வளர்க்கலாம் வெந்தயக்கீரை. இது போல் லைட்டாக தண்ணியை எடுத்து மெதுவாக அதை தெளிக்கணும். மண் நகர்ந்துடுத்துனாக்கா முளைக்காமல் போயிடும். இது 7ஆவது நாளோ 8ஆவது நாளோ ஆன கீரை இது. இது ஒரு 10 நாளில் வளர்ந்த கீரை. இது மொட்டை மாடியில் நல்ல வெயிலில் இருந்ததுனால 3ஆவது இலையெல்லாம் விட்டுடுத்து நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு. இதே போல் ஒரு 2-3 பேகு நம்ம போட்டுட்டோம்னாக்க நம்மளுக்கு தேவையான வெந்தயக்கீரை ஈஸியாக நம்மளுக்கு கிடச்சிரும். வெந்தயக்கீரையில் அவ்வளோ அயன் சத்து இருக்குது, உடம்புக்கும் குளிர்ச்சியை தரும். நான் ஒரு 2 பேக்கில் போட்டிருந்தேன். அது இதுக்கு மேலே வளர விட்டோம்னாக்க இந்த இன்னும் கீரையெல்லாம் முற்றி காம்பும் முற்றி போயிடும். இந்த வெந்தயக்கீரையில் 3ஆவது இலை விடுற டயத்துக்கு 3 இலையாக விடும். அந்த டைமில் பறிச்சிடணும். இந்த டயத்தில் பறித்தோன்னா நல்ல இலசாக இருக்கும். அதனால் போதும்னுட்டு நான் எடுத்துகிட்டு அதை நல்லா ஆஞ்சிட்டு 2 தடவை அலசிட்டு ஒரு ஒயிட் கிளாத்தில் நம்ம நிழலோட்டமாக ஹால்லையே போட்டு விட்டணும் ஃபேன் காற்றுல. ஒரு 2-3 நாள் ஃபேன் காற்றுலையே இருந்ததுனாக்கா நல்லா ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறமா எடுத்து நம்ம கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதிக காசு கொடுத்து வாங்காமல் நம்ம வீட்டிலையே கசூரி மேத்தி நல்லா ஆர்கானிக்காக நம்ம கண்ணு முன்னாலேயே வளர்த்து அதை நம்ம எடுத்து வைக்கிறதே நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். இதுக்கு பெரிய கஷ்டம்லாம் இல்லை இதை வளர்க்குறது. இது போல் நீங்களும் ஒரு 2 தொட்டியில் இதே போல் வெந்தயத்தை ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு போட்டு வச்சுட்டு அப்பப்போ தண்ணி மட்டும் தெளிச்சுட்டு இருந்தோம்னாக்க நம்மளுக்கு ஈஸியாக வெந்தயக்கீரையும் கிடைக்கும், அதே சமயம் கசூரி மேத்தியும் ரெடி பண்ணிக்கலாம். இதை நார்த் இண்டியன் டிஷ்ஷுக்கெல்லாம் நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு மேலே தூவுறதே நல்ல வாசனையாக இருக்கும். பன்னீர் பட்டர் மசாலாக்கெல்லாம் தூவலாம். அதே போல் வத்த குழம்பு பண்ணிவிட்டு கூட மேலே கொஞ்சம் வறுத்துட்டு தூவினோன்னா நல்ல வாசனையாக இருக்கும். அதே சமயம் சூட்டையும் வத்த குழம்புக்கான சூடை தணிச்சிடும். சில சமயம் நம்மளுக்கு வயத்தை வலிக்கும் தொப்பில் சுற்றி, அந்த மாதிரி டைமில் இதில் கொஞ்சோண்டு எடுத்து வானலில் லைட்டாக பெரட்டிட்டு சூடு வந்ததுக்கப்புறம் கையால் க்ரஷ் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் மோரில் கலக்கிட்டு இதை போட்டு குடித்தோம்னாக்கா உடனே அந்த சூட்டால் வர வயிற்று வலி சரியாக போயிடும். இதுபோல் நீங்களும் க்ரோ பேக்கில் வெந்தயக்கீரையை வளர்த்துட்டு கசூரி மேத்தி ரெடி பண்ணிவிட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனாக்கா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.